சில கருத்து நிலைப்பாடுகளும் மக்கள் மத்தியிலே நிலவிக் கொண்டிருக்கிறது. தமிழிலும் இருக்கிறது, சிங்கள மக்கள் மத்தியிலும் இருக்கிறது. தெற்கிலும் கோவில்கள் இருக்கின்றன. தெற்கிலும் சைவ இந்து ஆலயங்கள் காணப்படுகின்றன. பள்ளிவாசல்கள் காணப்படுகின்றன. இப்படி இருக்கிறபோது, வடக்கில் மட்டும் எதற்காக ஒரு விகாரை கட்டுமானம் எழுகிறபோது கேள்விகள் எழுப்புகிறீர்கள்? இப்படியெல்லாம் சில அரசியல் தலைவர்களும் உரையாடுகிறார்கள், பொதுமக்களும் உரையாடுகிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே இருக்கக்கூடிய அந்த அரசியல் தன்மையைத்தான் மக்கள் எதிர்க்கிறார்கள். தமிழ் மக்களை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கும் நாங்கள் குறிப்பிடுவதைப் போல அவர்கள் பௌத்தர்களுக்கு எதிரானவர்களும் அல்ல, பௌத்தத்துக்கு எதிரானவர்களும் அல்ல, சிங்கள மக்களுக்கு எதிரானவர்களும் அல்ல. ஆனால் இவற்றுடைய பேரால் நிகழ்த்தப்படுகின்ற ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராகத்தான் மக்கள் போராடுகிறார்கள் என்கிற புரிதல் தெற்கிலே எட்டப்பட்டிருக்கிறதா? அருமையான கேள்வி. நிச்சயமாக நான் சொல்ல வேண்டும், தெற்கிலே சில இடங்களில் இதை நான் சொல்லிக் கொண்டுதான் போறேன். அங்கே எங்களுடைய பிரதேசத்திலே கோயில், பள்ளிவாசல், விகாரைகள் எல்லாம் இருக்கின்றது. ஏன் வடக்கிலே தெற்கிலே விகாரைகள் வரக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். வடக்கிலே, கிழக்கிலே, தெற்கிலே விகாரைகள் வரக்கூடாது என்று மக்கள் சொல்லவில்லை. தமிழ் மக்கள் விகாரை கட்ட வேண்டாம் என்று எதிர்ப்பாக இல்லை, பௌத்தத்துக்கு எதிர்ப்பாகவும் இல்லை. இந்த நாட்டிலே சிங்கள மக்களுக்கு எதிர்ப்பானவர்களும் இல்லை. இந்த நாட்டிலே சிங்கள மக்களுக்கு தமிழ் மக்கள் எதிரிகளும் இல்லை, தமிழ் மக்களுக்கு சிங்களவர்கள் எதிரிகளும் இல்லை. அதே மாதிரி சைவம் பௌத்தத்துக்கு எதிரி அல்ல, பௌத்தம் சைவத்துக்கு எதிரி அல்ல. இதுல ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், தவறாக அடாவடித்தன்மாக காணிகளை அபகரித்து விகாரைகளை கட்டாதீர்கள். எத்தனையோ விகாரைகள் இருக்கின்றது, அதை பாதுகாக்கின்றோம். இப்ப நாளைக்கே திஸ்ஸ விகாரைக்கு உரிய காணி வேறையாக இருக்கின்றது. இப்ப திஸ்ஸ விகாரை பழமை வாய்ந்த ஒரு விகாரை இருந்தது, யுத்தத்திற்கு பின்னாலே இப்ப அந்த காணி இருக்கின்றது. அதிலே விகாரை கட்டினால் மக்கள் ஒருபோதும் ஆர்ப்பாட்டம் நடத்த போவது கிடையாது. அது திஸ்ஸ விகாரைக்கு என்று கொடுக்கப்பட்ட காணி. ஆனால் மக்கள் காணியில விகாரை கட்டும் போதுதான் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். நியாயம் தானே. மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு, நான் பார்த்தேன் ஒரு அம்மா நேத்து சொல்லுகின்றா, இடியாப்பம் வித்து நான் சம்பாதிச்ச இடம் என்று.